விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள செங்கமலப்பட்டியில் ராம் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சட்டவிரோதமாக தகர செட் அமைத்து பட்டாசு தயாரிக்கும் பணி என்பது ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலைப்பகுதியில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 தொழிலாளர்கள் உடல் பகுதியில் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேர் காயமடைந்து விருதுநகர் மற்றும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் நேற்று மேலும் 2 பேர் மருத்துவமனையில் வைத்து உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது குறிப்பாக இறந்தவர்கள் ராம் பிரகாஷ், இன்னாசிமுத்து, ஐயப்பராஜா, பாண்டித்துறை ஆகிய 4 பேர் உயிர்ந்த நிலையில் 90% தீக்காயங்களுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த ராமச்சந்திரன் என்பவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதன் காரணமாக உயிரிழப்பு என்பது 5ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சட்டவிரோத பட்டாசுகள் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டு 5 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.